இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இது? பால். ஓ, பொண்டாட்டிக்கு பாலெல்லாம் கலந்து கொண்டு வந்து கொடுக்குற. ஏறக்குறைய இவளுக்கு ஒரு வேலைக்காரனாவே ஆயிட்டல நீ. ஏமா அப்படிலாம் பேசுற? புருஷனுக்கு முடியலன்னா பொண்டாட்டி தானே பாத்துக்கிறா. அப்ப பொண்டாட்டிக்கு முடியலன்னா புருஷன் தான் நம்ம பாத்துக்கணும். பொண்டாட்டி செஞ்சா கடமை, புருஷன் செஞ்சா வேலைக்காரனா? ஆமாண்டா, நான் எதுவும் சொல்லிட கூடாது. உடனே அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுவல்ல. நல்லா பேச கத்துக்கிட்ட. அம்மா, இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? டேய், நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்லடா, டான்ஸ் ஸ்கூல் எல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம்னு சொல்லி. இவ டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்க. என் பேச்ச மீறதுனாலதான் இந்த வினையெல்லாம். எங்க பார்ச்சினோ, எப்படி இவளால எழுந்து நடக்கிறதுக்கு குறைஞ்சது 2-3 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் எதுக்குடா வேஸ்டா அந்த பள்ளிக்கூட கட்டடத்துக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கணும்? இங்க பாரு, பேசாம எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வந்துரு. இப்படி ஏதாவது சொல்லி நீங்க அவளை வீட்டுக்குள்ளே முடக்கி போட பாக்குறீங்க. ஆனா அது மாயா விஷயத்துல நடக்காதுமா. நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லதான் அவ மேல மேல வளர்ந்துட்டே போவா. இவளா? ஏண்டா, நடக்கவே முடியாம படுத்து கிடக்குறா. இதுல இவன் நாட்டி ஆடி அப்படியே மேல மேல வளர போறா. இங்க பாருச்சினோ, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஒழுங்கா வீட்டுல இருந்து உடம்பு குணமானது வீட்டுல இருக்கிற வேலை என்னமோ அதை பார்க்க சொல்லு. என் பேச்ச மீறி நான் டான்ஸ் ஆடுவேன், பள்ளிக்கூடம் போவேன்னு சொல்லி போனேன்னு வச்சுக்கோ, இதை விட பெரிய அடியா விழுந்தா தூக்கி விட கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணனும் எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. உன் தலையெழுத்து இதுதானு அவரு ஒதுங்கிடுவாரு. அம்மா, நீ முதல்ல கிளம்புமா. சாபம் கொடுக்கற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், எனக்கு என்னடா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க பாடு. போமா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, அத்தை, ஐயோ அம்மா, என்னாச்சுமா? எந்திரிமா. தூக்குடா தூக்குடா. பாத்து. அம்மா, ஐயோ அம்மா. என்னம்மா, பாத்து போக மாட்டியாமா? அத்தை, அடி எதுவும் படலையே. என்னடி, எனக்கு அடி வேற படணுமா உனக்கு? இல்லம்மா, நாங்க வாழ்க்கையில விழுந்துருவோம்னு சொல்லிட்டு நீ இப்படி வாசலே விழுந்துட்டியாமா? பாத்து போறது இல்லையாமா? கைய விடுறா. அம்மா.